ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஒரு வெல் டெவலப்பான ஏரியாவில் எனக்கு ஒரு மாந்தோப்பு இல்லை தென்னந்தோப்பு கொய்யா தோப்பு அது மாதிரி ஒரு நல்ல சூப்பரான தோப்பு மாதிரி இடம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெல் டெவலப்பான ஏரியாவில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணக்கூடிய, அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு மாந்தோப்பு தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு டெவலப்பான ஏரியா. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை பாட்டி எல்லாருமே வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஃபுல்லாக போட்டு டெவலப் பண்ணி ஃபென்சிங் போட்டு உள்ள தோப்பு மாதிரி வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸு, அக்ரிகல்ச்சர் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக பக்கத்தில் எல்லாமே வீடு இருக்குங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, ஃபென்சிங் போட்டிருக்கா, நம்ம லேண்டுக்கு உள்ள கிணறு இருக்கா, போர் இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்தீங்கன்னா நம்ம பார்த்து டீலை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த ஃபென்சிங் தான் நம்ம லேண்டோட ஸ்டார்டிங்க. பில்லர் போட்டு கேட் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு மாந்தோப்பு தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த கேட்டு வந்து இப்போ போடணும்னு நினச்சிங்கனாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 60,000 இல்லாமல் அந்த பில்லரு, கேட்டு எல்லாமே வந்து நல்ல சூப்பரான பெரிய கேட்டு உங்களுக்கு 2 பில்லர் வச்சு கேட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 20 சென்ட் இருக்குங்க. இந்த 3 ஏக்கர் 20 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 95 சென்ட்டு வந்து மாந்தோப்பு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 சென்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலி இடமா இருக்குது. 2 ஏக்கர் 95 சென்ட்டு வந்து இடம் மாந்தோப்பாகவும், மீதி 30-35 சென்ட்டு வந்து எம்டி இடமாவும் இருக்குங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஷெட்டு போட்டிருக்காங்க. நம்ம லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க. மாந்தோப்பு தாங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு மாந்தோப்பு வந்து சேல்ஸுக்கு வேணும், ஒரு 50 சென்ட்டு இல்லை 1 ஏக்கரு 2 ஏக்கரு 3 ஏக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் எனக்கு மாந்தோப்பு மெயினாக வந்து சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான மாந்தோப்பு வந்து இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நல்ல லேண்டு, ஏன்னா வந்து ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது உங்களுக்கு. எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த லேண்டில் இருக்குங்க. ஜஸ்ட்டு மாமரம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் பண்ணியும் கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஷெட்டு போட்டிருக்காங்க. இது பெரிய ஷெட்டு தான் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு ஷெட்டு போட்டு பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குங்க. கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது உங்களுக்கு. ஸோ கிணத்துலேருந்து ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வால்வை திறந்தாலே பார்த்தீங்கன்னா பைப் மூலிமா நீங்கள் வந்து தண்ணி வந்து பாய்ச்சிக்கலாங்க. அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான மாந்தோப்புங்க உங்களுக்கு. நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா பயிர் வகை வேணுனாலும் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். நல்ல கேப் விட்டு தான் வந்து மாமரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து காய்கிற மாமரங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக வந்து மாமரம் காய்ச்சிட்ருக்கு உங்களுக்கு. காய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக மாமரம் எல்லாமே காய்ச்சிட்ருக்குங்க. ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து 30 அடி விட்டு தான் வச்சுருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 25 ஃபீட் வரும் உங்களுக்கு. 25 அடி கேப் விட்டு தான் பார்த்தீங்கன்னா மரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சென்டரில் எந்த பயிர் வேணாலும் போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை ஆகட்டும், உளுந்து, எள்ளு எல்லா பயிரும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து நான் வந்து மரம் பயிரும் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பண்ணலாங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 117 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 92 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு நீங்கள் மருவத்தூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு மேக்ஸிமம் ஒரு 25 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மருவத்தூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரமும், செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு மாமரம்லாம் நல்ல பெரிய பெரிய மாமரங்க. உங்களுக்கு ஃபென்சிங் வந்து புது ஃபென்சிங்கு இப்போ தான் வந்து ஃபென்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபென்சிங் வலை, அந்த ஃபென்சிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா புது ஃபென்சிங் போட்டு வலை போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு சூப்பரான மாந்தோப்பு தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னை பாட்டி எல்லாருமே வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நல்லா வீடு கட்டி அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறாங்க, பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-10 வீடுக்கு மேலே இருக்குங்க. அதில் வந்து 4-5 பேர் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறாங்க அங்கேயே. ஸோ ஸ்விம்மிங் ஃபுல்லோடலாம் வீடு கட்டியிருக்காங்க, ஃபென்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம் அது மாதிரி பிளான் பண்ணி பெரிய வீடு. அது கூட ஃபார்ம் ஹவுஸ்னால் சின்ன வீடாக தான் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டின எல்லாருமே வந்து 2 அடுக்கு மாடி, 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 1500 ஸ்கொயர் ஃபீட்டு அது மாதிரி நல்லா பெரிய பெரிய வீடாக தான் கட்டி வந்து பில்டு பண்ணி அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துலேயே, சென்னை தாம்பரத்துலேருந்து 2 மணி நேரமும், செங்கல்பேட்டிலேருந்து நீங்கள் ஒரு 1.25 மணி நேரத்துலேயே இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், சிங்கிள் ஓனருங்க. புஞ்ச லேண்டு, வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குங்க. நல்ல ரெட் சாயிலான லேண்டு உங்களுக்கு. ஏன்னா மாமரம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெட் சாயில் இல்லாமல் மரம் வந்து வராது உங்களுக்கு. நான் வந்து காய்ப்பில் இருந்த ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இது மாமரம் சீசன் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாமரம் மேபி மாங்காய் வந்து தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் நான் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு மரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 120 காயிலேருந்து 150 காய்க்கு மேலே இருக்குங்க. நான் சொல்கிறது வந்து சின்ன மரத்தில். பெரிய மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 200-250 காய்க்கு மேலே கண்டிப்பாக இருக்குங்க. அந்த ஃபோட்டோ நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மண் வந்து நல்லா ரெட் சாயிலான மண், கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது, சிங்கிள் ஓனர் தான், ரெட் சாயிலான லேண்டு. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தாங்க வரும். 300-350 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய வில்லேஜ் இருக்குங்க. தார் ரோட் டச்சில் இருந்து நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 மீட்டர் மட் ரோடு வரும். அதுவும் பொது ரோடு தாங்க உங்களுக்கு. ஜஸ்ட்டு தார் ரோட்லேருந்து ஒரு 150-200 மீட்டர் வந்து மட் ரோடு, அதுவும் காமன் ரோடு தான் உங்களுக்கு. அந்த ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 19 அடி வருங்க, 20 ஃபீட்குள்ளே இருக்கும். நம்ம ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் NH GST பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் தாங்க வரும். 22 இல்லை ஒரு 24 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH GST பைபாஸ் இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸ் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது உங்களுக்கு. ஒரு 600 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். 1/2 கிலோமீட்டர்லேயே வந்து பஸ் போகிற ரூட் இருக்குங்க. அந்த பஸ் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு, 1/2 அன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குது உங்களுக்கு. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது உங்களுக்கு. அதேபடி இந்த லேண்டில் வந்து ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மாந்தோப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 80,000 இல்லை ஒரு 1 லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் இன்கம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே எடுக்கிறதுக்கு, இன்கம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை இதுக்கு மேலேயும் இன்கம் வந்து எடுக்க முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 லட்சமோ இல்லை 2 லட்சமோ அதுக்கு மேலே கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாங்க. ஸோ நல்ல லேண்டு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மாந்தோப்பாக வந்து தேடிட்டுருக்கேன். எனக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாமே மாந்தோப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு நல்ல சூட்டபுளாக இருக்குங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 3.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய டவுனு, பஜார் இருக்குங்க உங்களுக்கு. அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், கடைகள், அக்ரிகல்ச்சர் என்னென்ன தேவையோ எல்லா கடைகளும் இருக்குங்க.
ஸோ ஒரு வெல் டெவலப்பான ஏரியாவில் தான் ஒரு நல்ல சூப்பரான மாந்தோப்பு வந்து நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சூட் ஆகுங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட வந்து ஒரு 15 லட்சம் தான் இருக்குது, இல்லை 12 லட்சம் தான் இருக்குது, இல்லை 20 லட்சம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக லேண்டு வாங்கிக்கலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக வாங்க முடியாது, பட் ஆனால் என்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குது, இல்லை ஒரு 12 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, அது மாதிரி சொன்னீங்கன்னா இந்த லேண்டை வந்து மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்ட்லேருந்து 50 சென்ட்டு அது மாதிரி நீங்கள் தனியாக செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாங்க. இந்த 3 ஏக்கர் 20 சென்ட்டு வந்து தனியாக பிரித்து தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரித்து தருவாங்க. நீங்கள் வந்து 50 சென்ட்டாவோ இல்லை 30 சென்ட்டு 50 சென்ட்டு 70 சென்ட்டாக எனக்கு வேணும், இல்லை 1 ஏக்கராக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி தரலாங்க. டிவைட் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு கட் பண்ணி தரலாம். பட் ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 30 சென்ட்டு 50 சென்ட்டுக்கு மேலே தான் வரும். நிறைய பேர் வந்து 20 சென்ட்டு கேட்குறீங்க. ஸோ 20 சென்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 சென்ட்டுக்கு மேலே தான் வரும். 50 சென்ட்டு 70 சென்ட்டு 1 ஏக்கர் அது மாதிரி தாங்க வரும். ஸோ மண் காமிச்சிருந்தேன் பாருங்கள், நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 சென்ட்டு வந்து 16 லட்சம் வருங்க. இது வந்து ஃபைனல் ப்ரைஸ் உங்களுக்கு. நம்ம மாந்தோப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 சென்ட்டு வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 50 சென்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் வரும். இந்த 16 லட்சம் வந்து லேண்டு ப்ளஸ் உங்களுக்கு மாமரம், அதுவும் வந்து காய்க்கிற மாமரம், ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, செப்பரேட்டு ரோடு, பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 லட்சம். நீங்களே கொஞ்சம் வந்து கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து மாமரம் இருக்குது, காய்கிற மாமரம், நம்மளுக்குன்னு செப்பரேட் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபென்சிங் இருக்குது, பைப் லைன் கனெக்ஷனு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இல்லாமல் ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 50 சென்ட் லேண்டாக நீங்கள் வாங்குறீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 லட்சத்துக்கு இல்லை ஒரு 8.5 லட்சத்துக்கு வாங்குற மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து கணக்கு வரும். இது வந்து ஃபுல்லாக டெவலப்பாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 லட்சம் வருது. இது டெவலப் இல்லாமல் எம்டி லேண்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 லட்சம் 9 லட்சம் அது மாதிரி தாங்க வரும். ஸோ டெவலப் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஏரியா வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் 1 ஏக்கராக வாங்குறீங்கன்னா அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்து 32 லட்சம் வரும், ஒரு சென்ட்டு வந்து 32,000 வரும், 1 ஏக்கர் வந்து 32 லட்சம் வரும். நீங்கள் நான் 1 ஏக்கராக வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் எதாவது கம்மி பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு 31, 1 ஏக்கர் வந்து 31 லட்சம், அப்படி இல்லைன்னா 30 லட்சம் பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் 50 சென்ட்டாக வாங்குறீங்கன்னா அந்த 50 சென்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் வரும். கண்டிப்பாக வந்து நெகஷியபிள் பண்ண முடியுமா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சைட் விசிட் பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசுகிறப்ப கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் நெகஷியபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பட் ஆனால் அவர் சொல்கிற ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 சென்ட்டாக வாங்குறீங்கன்னா 16 லட்சம். இதிலேருந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். நான் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பேசி உங்களுக்காக கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. 1 ஏக்கராக வாங்கினீங்கன்னா ஒரு 31 லட்சம் அது மாதிரி வரும். நீங்கள் பாருங்கள், லேண்டு ஓகேனா நம்ம ரேட்டு கம்மி பண்ணி நெகஷியபிள் பண்ணி பேசிக்கலாங்க. டாக்குமெண்ட்டு கிளியர் டாக்குமெண்ட்டு, வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. கண்டிப்பாக வந்து மாந்தோப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேரு தான். நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல சூப்பரான மாந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நான் ப்ரைஸும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 50 சென்ட்டு 1 ஏக்கராக வாங்குறீங்கன்னா இந்த ப்ரைஸ் வரும். இல்லை 2 ஏக்கராக எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து மொத்தமாக வந்து இந்த மாந்தோப்பில் 2 ஏக்கர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 31,000 வரும். மேக்ஸிமம் ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30,500, ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 30,500 வரும். ஒரு ஏக்கர் வந்து 30,50,000 வரும். இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க, பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 30,000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஏக்கர் வந்து 30 லட்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாருங்கள். ஓனர்கிட்ட நான் டைரக்ட் ஓனர்கிட்ட சிட்டிங் உட்கார வைக்கிறேன். நீங்களே கூட ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. பார்ட்டி டு பார்ட்டி பேசுகிறப்ப பையர் நீங்களும் செல்லர் அவரும் பேசுகிறப்ப ஒரு நல்ல ரேட்டுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க.
வீடுக்கெலாம் பக்கத்துலேயே இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ் வீடெலாம் நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒன் ஆஃப் த வீடு தான் இது. இந்த வீடு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் ஃபூல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. ஜஸ்ட்டு பின்னாடி சைட்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் ஃபூலோட வீடு கட்டி எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாந்தோப்பு, அதுவும் ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் ஏரியாவில் நிறைய மாமரமாக வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஃப்யூச்சர் டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாமரம் வந்து காய்ச்சப்போ ஃபோட்டோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் வீடியோலேயே. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மரம் வந்து காய்ச்சப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. மாங்காய் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல சூப்பரான மாம்பழங்க. ஒட்டு மாம்பழமும் இருக்குது, குண்டு மாம்பழமும் இருக்குது, இமாம்பஸு, எல்லா வெரைட்டியான மாம்பழம் இருக்குதுங்க. பங்கனப்பள்ளி, இமாம்பஸு, அல்ஃபோன்ஸா, குண்டு மாம்பழம், ஒட்டு மாம்பழம் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் மரத்தோட ஏஜின்னு பார்த்தீங்கன்னா சில மரம் வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அது மாதிரி வரும். நல்ல நாட்டு மரமாக பெரிய மரமாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷம் அது மாதிரி வருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் தேவைன்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். ஃபைனல் ரேட்டு வந்து நீங்கள் 50 சென்ட்டாக வாங்குறீங்கன்னா ஒரு 15,000 அது மாதிரி கூட பேசலாங்க. இன்னும் கூட கம்மி பண்ணி கண்டிப்பாக பேசலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டேரெக்ட் ஓனர்கிட்ட நம்ம சிட்டி உட்காந்து பேசிக்கலாங்க. தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு மண் ரோடு வரும், ஒரு 150-200 மீட்டர் மண் ரோடு வரும். அதுவும் பொது ரோடு தாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனி ரோடு இருக்குது உங்களுக்கு. செப்பரேட் ரோடு, செப்பரேட் பைப்லைன் கனெக்ஷனு, ஃபென்சிங் எல்லாமே இருக்குங்க. கால் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பண்ணித்தரேங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Signing off with Mr. Bharat Vlogs, KBR Real Estate, for land buying and selling, for promotion, for promoting your land, contact my